ரேஷ்மா பப்ளிசிட்டிக்கா பண்றாங்க. இப்ப சீரியஸ் சடனா ஸ்டாப் ஆனதால அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்ல. சோ அப்ப அதுக்கு லைம்லைட் எடுக்கிறதுக்காக மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இந்த கேரக்டருக்காக வந்து 10 to 15 kg இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த வெயிட்ட போட்ட உடனே கால் ஸ்ட்ரெயின் ஆன உடனே பயங்கரமா அப்பவே சொல்லுனே ஆயிடுச்சு. கால் வீங்கி இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். வாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. இந்த காலை வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தா கொஞ்சம் ஓகே. இந்த மாதிரி கால் அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்திருப்பீங்க? 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 வரைக்கும் கூட ஒர்க் பண்ணேன். கால் பிரேக் ஆகி 3 months more than 3.5 months வந்து நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் இதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. ரேஷ்மா உங்களுக்கும் இருக்க பாண்ட் ஜென்யூனாவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃபீல் ஆயிருக்கு. சோ ஏன் அவங்க உங்களுக்கு எது சொல்லலையா? நான் லண்டன்ல இருக்கும்போது ரேஷ்மா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னோட லெக் ப்ராப்ளம். ரேஷ்மா ஜெயா சார் வந்து படம் பண்றதுக்காக தான் சீரியல் விட்டுட்டு சீரியல் ஸ்டாப் ஆகிறதுக்கு லெக் இன்ஜுரி காரணம். ஆனா எனக்கு லெக் இன்ஜுரி வந்ததுக்கான இந்த சீரியலுக்காக நான் ஓவர் வெயிட் ஆனதான். ஆனா அதுல வந்து அவங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு புரியவே. சைத்ரா ரெட்டியும் இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸ் அண்ட் இப்ப நக்ஷத்ரா கமெண்ட் பண்ணதுக்கு ஏன் இப்படின்னு சொல்லி கேட்டீங்களா ரேஷ்மாட்ட? என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை. நீங்க போட்ட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. சோ நான் அதை டிலீட் பண்ணேன். ரேஷ்மா வந்து இப்ப சீரியல் சடனா ஸ்டாப் ஆனதால அவங்களுக்கு வந்து இன்கம் போயிடுச்சு. அந்த ஆதங்கத்தில் பட் ஏன் அந்த ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கல சார்? இல்ல அது சேனலுக்கு. நம்ம கூட ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஜெயா ஆகாஷ் அவர்கள் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரைட் நவ் ஐம் ஃபைன். நான் இப்ப வந்து ஒர்க் எதுவுமே பண்ண முடியாததால ஒர்க்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட், ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் ஒன்று SSS என்ற பேர் வந்து அதுக்கு வச்சிருக்கோம். அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க் அண்ட் சாங்ஸ் ரெக்கார்டிங். அது இங்க கொலம்பு ஸ்ரீலங்கன் ப்ரொடியூசர் மிஸ்டர் மோகன் பெரேரான்னு சொல்லி அவர் பண்றாரு. அப்புறம் ஹெவன் நேச்சர் 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. நெஞ்சத்தை கில்லாது எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி உள்ளம் கொள்ளை போகாதடா அப்படின்னு சொல்லி ஹிந்தியோட அந்த ரீமேக் வந்து பாலிமர் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல். ரொம்ப வருஷமும் வந்து அது தொடர்ந்து தமிழ் மக்களோட மனசுல வந்து ஒரு நீங்காத இடம் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதே ஒரு ஸ்டோரி லைன்ல நம்மளோட தமிழ்ல ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு சீரியல் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க ஆடியன்ஸ். அதில் வந்து உங்களுக்கும் சரி உங்களோட கோ ஆக்டர் ரேஷ்மாக்குமே 2 பேருக்குமே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த சீரியல் சடனாக ஸ்டாப் ஆகுதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பன் ஆக்சுவலி எல்லாருக்கும் நானும் வந்து இந்த கேரக்டர் கௌதம் என்ற இந்த கேரக்டர் அது படையாச்சி லகத்தே ஹெயின் படத்தோட இன்ஸ்பிரேஷன். அப்புறம் கன்னடத்துல வந்து அது பேர் அமிர்தா தாரே என்ற ஒரு சீரியலோட ரீமேக், ஆஃபிஷியல் ரீமேக் ஜி கனடா வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண நீதான் இந்த பொன் வசந்தம் கூட அதே மாதிரி தான் ஒரு ஹிந்தி சீரியலோட ரீமேக்கை வந்து ஃபர்ஸ்ட் கன்னடத்துல பண்ணாங்க. கன்னடத்துல சவுத் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அப்ப சீரியல் பண்ற ஐடியாவிலே இல்லை. என்னுடைய மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ் சேல்ஸ் பண்றதுக்காக ஜி தமிழுக்கு போனப்ப அதை பத்தி சொன்னாங்க. தேங்கி கேட்டாங்க. நான் பண்ணுவேன் தெரியாது அவங்களுக்கு. ஸோ இல்ல நல்லா இருந்தா பண்ணலான்னு. ஸோ அதை பார்த்தோன்னா அது ஒரு மூவி மாதிரி இருந்துச்சு. அந்த நீதான் பொன் வசந்தத்துக்கு கூட நான் ஏஜ்டா கொஞ்சம் தேவைன்றதுக்காக, ஏன்னா அது ஒரு 45-20 லவ் ஸ்டோரி. ஸோ இந்த சோல்ட் அண்ட் பெப்பர் லுக் எல்லாம் கிரே ஹேர்லாம் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் போடுறாங்க. அதுக்காக பண்ணேன். அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஜெய் ஆகாஷ் வந்து நல்லா ஆக்ட் பண்றான்றது வந்து எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் பண்ண மூவிஸை விட இந்த நீதான் பொண்ணு வாங்கி கொடுத்துச்சு. மறுபடியும் அதே ப்ரொடியூசர்ஸ், நீதான் பொண்ணு பண்ண அதே ப்ரொடியூசர்ஸ் எக்ஸ்டெல் என்டர்டெய்னர்ஸ் ஜேவியர் புட்டோ சார், அவர் வந்து இதை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ற சொன்னாங்க. அப்புறம் ஜி தமிழ் கேட்டப்ப இதையும் பார்த்தேன், இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ இதுல மறுபடியும் இந்த கேரக்டருக்காக நான் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியிருந்துச்சு. என்னன்னா வெயிட் ஏற்றுறது. வெயிட் ரெடியூஸ் பண்றேன்னா அது நோ ப்ராப்ளம், அது எங்க நன்மைக்கு பண்ணிடலாம். பட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருமா சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பட் ஆனா இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கேரக்டர் வந்து அந்த ஓவர் வெயிட்டா இருந்தா தான் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய சீன்ஸ்ல வந்து அந்த ஓவர் வெயிட் கேரக்டர், அவருக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த லவ் ப்ரப்போஸ் அவர் பிளான் பண்ணி பண்ண மாட்டாரு. அவர் அந்த ரிங்க குனிஞ்சு எடுக்க கஷ்டம், அந்த தொப்பை தடுக்கிறதால நீஸ் பெண்ட் பண்ணி எடுத்து அதை கொடுக்கும்போது பாக்குறவங்களுக்கு வந்து அது லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் ஸோ பண்ணணும்ன்றதுக்காக எனக்கு இவங்க இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 2 months டைம் எடுத்து நான் இதுக்காக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது நான்லாம் வந்து வீக்லி ஒன்ஸா ரைஸ் சாப்பிடுவேன். அப்படிப்பட்டனா காலையில பொங்கல், மத்தியானம் பிரியாணி, நைட் பிரியாணி, அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டதே ரொம்ப நாள். அதெல்லாமே சாப்பிட்டு தான் 10 to 15 kg இன்க்ரீஸ் பண்ணேன்.
இன்க்ரீஸ் பண்ண தொப்பை இந்த சீரியலுக்காக நீங்க 10 to 15 kg கிட்ட இன்க்ரீஸ் பண்ணீங்களா? எஸ், இதுக்காக பண்ணது, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது. 2 months இதுக்காக வந்து என்னுடைய டயட்டிக் சிஸ்டம் மாத்தினேன். அப்பவே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பாத்துக்கீங்க சொல்லி. நாங்க பயந்த மாதிரியே கரெக்டா என்னுடைய அந்த வெயிட்டை வந்து கால் தான் நான் ஃபுல்லா தாங்கிக்கும் வெயிட்டை. சோ நான் பொதுவாக வந்து ஸ்லிம்மா இருப்பேன். நீங்க என்னுடைய பழைய படங்களை பார்த்தே தெரியும், ரோஜா கூட்டத்தை பார்த்தா தெரியும் எவ்வளவு ஸ்லிம்மா இருப்பேன். ராமகிருஷ்ணா ஹீரோவா பண்ணதை பார்க்கணும், எல்லாமே ஸ்லிம்மா இருப்பேன். பட் இதுக்காக வந்து இந்த கேரக்டருக்காக வந்து இந்த வெயிட்டை போட்டோன்னே, ஆனா வெயிட்டை போட்டதுக்கு அப்புறம் கூட நான் வந்து குண்டா இருக்கிற ஃபீல் எனக்கு இல்லை. என் மனசுக்கு தெரியாது, மூளைக்கு தெரியாதுல்ல. சோ சாங்ஸை கேட்டா அப்படி ஆட தொடங்கிடுவேன் ஃபாஸ்ட். நான் பழைய ஸ்டைல எப்படி ஆடுவேன், காலையில எங்க அந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல வந்து நான் ஆடுவேன். ஃபுல்லா ஃபாஸ்டா ஆடுவேன், குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிருவேன்றீங்க. ஆமா, பாட்டை கேட்டா அப்படி ஆயிடும். சோ என்னாச்சுன்னா இதுல வந்து ஒரு சீன் இருக்கும், மெஹந்தி, தங்கச்சியோட மெஹந்திக்கா வந்து அப்ப டான்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் பண்ணும்போது அப்ப நான் மியூசிக் போட்டோன்னே போட்டு தாக்குற மியூசிக் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாக்கி ஃபுல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு எனக்கு. நான் அதை யாருக்குமே சொல்ல, கால் வலிக்க தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா இதோட சீரியல் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் சீனுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த கால் ஸ்ட்ரெயின் ஆன உடனே அதோடய ஃபைட்டை பண்ணிட்டேன். அதுவும் ஃபுல்லா விஜயகாந்த் சார் ஸ்டைல ஃபுல்லா கிக்கு தான், காலாலதான் கிக்கு அடிச்சு அது பண்ணப்ப அது பயங்கரமா அப்பவே சோதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் கடாக்கு. சோ அங்க போனப்ப கூட அங்க ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாருமே நான் டான்ஸ் பண்ண சொன்னா அங்கேயும் டான்ஸ் பண்ணேன். டான்ஸ் வந்து அதான் ஹெவியா பண்ணிட்டேன். இதே இப்ப நான் குண்டா இருந்தாலும் எனக்கு அது தெரியல, நான் ஃபீல் பண்ணல. நான் வந்து என்னுடைய பழைய ஸ்டைல்ல டான்ஸ் பண்ணிருக்கேன். அது ஸ்ட்ரெயின் ஆயிருந்திருக்கு. கரெக்டா நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ல கால் வச்சோன்னா ஸ்லிப் பண்ணோன்னா அது ஃபிராக்சர் ஆயிடுச்சு. என்னுடைய டெண்டன் வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு. அது ஃபிராக்சர் ஆனோட என்னால காலே வைக்க முடியல, நிக்கவே முடியல. ஆனா நான் என்ன பண்ண, உடனே டக்குன்னு ஐஸை வச்சுட்டு அது சொல்லி அப்படியே வீங்கிடுச்சு கால். வீங்கின உடனே அதுக்கு ஐஸ் பேக் எல்லாம் வச்சு பண்ணிட்டு, ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இது நடந்துச்சு September 1st. எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபிளைட். நான் இங்க வந்தாகணும் இந்தியாவுக்கு, ஏன்னா எனக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா வந்தாகணும். நான் இருந்ததோ கனடா. ஸோ அங்க இருந்து ஃபிளைட் வந்து அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லண்டன் போயிருந்தேன். ஸோ என் ஃபேமிலி லண்டன் இருக்க முடியாது, நான் லண்டன் போயிட்டு தான் அப்புறம் கனடா போனேன். ஸோ அங்க இருந்து கனடால இருந்து லண்டன் வந்து, அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து துபாய், துபாயில இருந்து சென்னைக்கு வந்தேன். வந்து காலையில அன்னைக்கு இப்போ இருக்கு அந்த ஷூட்டிங் டேட் வந்து அரைவ் ஆன உடனே அங்கிருந்து டைரக்டா லொகேஷன் போயிட்டேன் தூங்காம. ஃபிளைட்ல வந்தது கால் வர ஃபிளைட் ட்ராப் பண்ணி வீங்கிடுச்சு. அங்க பார்த்தப்பவே எல்லாரும் ஷாக் ஆயிட்டான். கால் வீங்கி இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் கால் வீங்கி இருந்துச்சு. என்னால காலை கூட வைக்க முடியாது. என்னுடைய வாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னோட வாக்கிங் ஸ்டைல் தான் பேசுவாங்க. இப்ப நீதான் இப்போ அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வாக் பண்றதாகட்டும், இப்ப இதுலயே வந்து நெஞ்சத்துக்கு இல்லாதக்கா ஒரு பொம்மை போட்டிருப்பாங்க, நான் ஷூ எல்லாம் மாட்டிட்டு வந்து அப்படி வாக் பண்றது. அவலத்துக்கு எல்லாரும் பசிச்சு அவங்களுக்கு டோட்டலாவே அது கண்டிச்சு பட்ட மாதிரி கால் வந்து என்னால என்னுடைய பழைய ஒர்க் பண்ற முடியல. காலை இழுத்து தான் வாக் பண்ணேன். ஸோ அதோடைய வந்து கண்டினியூ பண்ணேன் ஷூட்டிங்க. அதோடைய கண்டினியூவா வந்து எங்களுக்கு 15 days ஷெட்யூல் இருக்கும். 15 days ஹெக்டிக்கான சீன்ஸ், எல்லாம் வெட்டிங் சீன்ஸ், அது எல்லாமே அந்த தங்கச்சி கேட்டோட வெட்டிங் சீன்ஸ் இருக்கும். அது முடிச்ச உடனே அது ஒரு 15 days டே நைட் பண்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே ஸ்பெஷலுக்கு ஒரு மூவி, நெஞ்சத்துக்கு இல்லாத மூவி மாதிரி பண்ணோம் நாங்க. கால் இன்னும் பயங்கர இதாயிடுச்சு. ஆனா அப்படி இருந்தும் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு, இது இந்த காலை வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தா கொஞ்சம் ஓகே இருந்திருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனா நான் என்னன்னா வந்து ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூஸா ஷூட் பண்ணல, அதான் இதுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. குமரன் காலனியில வந்து ஒரு டாக்டர் பஷீர் அகமது, அவரை போய் பார்த்த உடனே அவர் வந்து என் காலை தொட்டு பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இது டெண்டன் ஃபிராக்சர் ஆயிடுச்சு, இது ஆப்ரேஷன் பண்ணாதான் நீங்க வளமையா உங்க யூஸ்வல் வாக் வரும், இல்லைன்னா உங்களை வாக் பண்ண முடியாது, இது வந்து பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணா எவ்வளவு நாள் ரெஸ்ட் இருக்கும் கேட்டேன். கேட்கும்போது அவர் மினிமம் 2 months ரெஸ்ட் இருக்கும் சொன்னாரு. ஸோ நான் ஒரு சார் சீரியல் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், இதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டேன்னா சீரியல் வந்து கட்டு பண்ண முடியாது. ஒரு 1 or 2 daysக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எல்லா சீன்ஸ்லயும் நான் இருப்பேன். நான் இல்லாம இந்த கதையை வந்து ஹீரோஸ் தான் நடக்கும். ஸோ நான் இல்லாம பண்ற கஷ்டம் போது அப்ப டாக்டர் என்ன சொன்னா, சரி இப்போதைக்கு நீங்க வந்து நான் ஒரு சாக்ஸ் கொடுக்குறேன், அந்த சாக்ஸை போட்டுட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் காலை வந்து தூக்கி ஹைட்ல வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, இதா இருக்கும். ஸோ அதைத்தான். ஆனா என்னன்னா ஷூட்டிங்ல வந்து அது பொதுவா சினிமானா கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பேன். சீரியல் வந்து அப்படின்னா ஃபாஸ்டா எடுத்தாகணும், கேப்பே இல்ல, தொடர்ந்து ஷூட் பண்ணேன். அதோடைய வந்து ஃபைட் சீன்ஸ் அதெல்லாமே பண்ணது கால் இதாயிடுச்சு. டைரக்டர் கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய உங்களோட டீம் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ எனக்கு கொஞ்சம் அப்பப்ப ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொன்னீங்களா? இல்ல எல்லாருக்குமே தெரியும். எங்க இபி கூட வந்து சார் நீங்க என்னோட அசிஸ்டன்ட் திட்டுவாரு, சார் ஷார்ட் கேப்ல வந்து டக்குனு கேப் ஒரு சேரை போட்டு உட்கார வைப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பாத்துக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கும் வந்து அது கஷ்டமா இருந்துச்சு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல நான் யூஸ் பண்ண கார், அந்த ஃபார்ச்சுனர் கார் வந்து அது
ஏற்கனவே நீதான் இந்த பொன் வசந்தில் அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ நீதான் பொன் வசந்தம் வந்து 3 years ஆயிடுச்சு. ஸோ அது அதே காரம் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. அதை டிரைவ் அது மேனுவல் கார். இப்போ நான் டிரைவ் பண்ணது ஆட்டோமேட்டிக். ஸோ அதுக்கு என்னுடைய அந்த இடது கால் எனக்கு அடிபட்டது, என்னுடைய ஃப்ராக்சர் ஆனது லெஃப்ட் லெக். பட் இந்த ரைட் லெக்காலே ஆட்டோமேட்டிக்கா ஓடலாம். ஒன்லி அந்த ரைட் லெக் வச்சு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் அப்படிதான் இப்போ ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாம். ஸோ என்னுடைய அந்த கார் வந்து பிரச்சனை. ஆனா இவங்க வந்து இந்த மேனுவல் தான் கொடுத்தாங்க. அவங்க அதை ரியலைஸ் பண்ணல. ஸோ அதுல சேர்த்துல பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு கிளச் மாற்றும் போது அது நிறைய சீன்ஸ், அதாவது நானும் ரேஷ்மாவும் கார்ல டிராவல் பண்ற மாதிரி, நானும் சந்தோஷம் டிராவல் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ், நான் போன்ல போற மாதிரி எல்லாமே நானே டிரைவ் பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாமே வந்து அப்ப ஒரு வாட்டி பண்ண அது ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருந்துச்சு அந்த கால். இந்த மாதிரி கால் அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் வேலை பார்த்திருப்பீங்க? நான் காலையில 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 வரைக்கும் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய டைம். நான் அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எம்எல் அக்கறை இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க சார் பாத்துங்க. பட் ஆனா ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப அவங்க லைட்டிங் பண்றப்ப கூட எங்களை கூப்பிட்டுருவாங்க ஆர்டிஸ்ட். ஸோ நாங்க நிக்கணும் அதுல ஷார்ட் அடியாத முன்னாடி லைட்டிங் பண்ணும்போது கூட நின்றுட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு காலுக்கு ரெஸ்ட் இல்லாத நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பெயின் இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் நிக்கும் போது, ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணும்போது பெயின் இருந்துச்சா? பயங்கர பெயினா இருக்கும். நான் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான், ஆமா, பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே சேர்த்துல வந்து அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னோட கோஸ்டார்ஸ் அது நடிக்கிற நிறைய பேரு, ஐ மீன் எக்ஸப்ட் ரேஷ்மாவை தவிர மத்தவங்க எல்லாருமே வந்து சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும், ஆகாஷ் உங்க காலை பாத்துக்குங்க, நீங்க எங்களுக்காக பார்க்கறது புரியுது, பட் இது டேமேஜ் ஆயிடும், காலுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனா பண்ணா ரெஸ்ட் எடுக்கணும். அதனாலயே நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் பிரேக் ஆகி 3 months, மோர் தென் 3.5 months வந்து நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு தான். ஏன்னா September 1st நடந்துச்சு. நான் வந்து லண்டன் போனது வந்து December 20. அதுக்கு முக்கியமான காரணம் இதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா இந்த வருமானத்துல அவங்களுக்கு ஃபேமிலியை ரன் ஆகுது. ஸோ நான் இல்லைன்னா கஷ்டமா இருந்ததுக்காக நான் ஏன் வழியை தாங்கிக்கிட்டு கூட வந்து நான் கண்டினியூ பண்ணேன் ஷூட். எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் ஆனா இந்த தடவை வந்து லண்டன் போனப்ப வந்து கால் பயங்கரமா வீங்கிடுச்சு, வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து இப்ப டாக்டர் வந்து பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியாயிடுச்சு. என் ஒய்ஃப் வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, நீங்க வந்து போக முடியாது. அவங்களுக்கு பயங்கர கோவம். என்னன்னா வந்து நீங்க சொன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கணும், இல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க முதலே பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லி. ஸோ அவங்க முதல்ல ஃபீல் பண்ணாங்க. எப்படின்னா வந்து அந்த சீரியல்ல கூட வந்து ஒரு சீன் பண்ணியிருப்போம், நான் வீல் சேர்ல இருந்து ஆக்ட் பண்ற மாதிரி. அது ஆக்சுவலி வந்து ஒரு நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு காமெடியா பண்ணோம். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ண அப்படின்னா வந்து நான் வந்தா டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி சீன்ஸை கொண்டு போலான்னு, என்ன வந்து ஹீரோயின் கேர் பண்ணிக்கிற மாதிரி அப்படி போலான்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். என்னால உடனே டிராவல் பண்ண முடியல. ஆப்ரேஷன் முடிச்சு அட்லீஸ்ட் அவங்க வந்து இப்ப இது கட்டை வந்து பிரிக்க கூட சொல்லிட்டாங்க. பட் ஆனா வந்து ஒரு 2 weeks வந்து ஃபிளைட் வேற கொண்டுட்டாங்க. ஃபிளைட்லயே, ஏன்னா ஃபிளைட்ல அந்த ப்ரெஷர்ல வந்து கால் இதாயிடும் பண்ணாங்க, ஸ்டிச்சஸ் வந்து இதாயிடும் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து என்னால டிராவல் பண்ண முடியல. இவங்க சேனல் கூட பாவம் வந்து ஒரு 1 week ட்ரை பண்ணாங்க நான் இல்லாம. 1 week, அதாவது நான் இங்க இருந்து கிளம்பின ஃபுட்டேஜ் வந்து முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த ஃபுட்டேஜ் முடிஞ்சுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம கதையை வந்து கொண்டு போறாங்க. அது எப்படியாவது அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் இபி எனக்கு தினேஷ் வந்து ஃபோன் பண்ணி, ப்ரோ இப்போ வரீங்க ப்ரோ, இன்சர்ட் தான் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோன்னு. அவங்க பயங்கரமான ப்ரெஷர்ல இருந்தாங்க பாவம். லைக் உங்களோட டீமா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓகே சார் இப்போ லண்டன் போயிட்டு திருப்பி லைக் வந்து அகைன் ஒரு ஷூட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாருன்னு இருந்திருக்கும். நீங்க அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ சர்ஜரி பண்றோம் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சைட்ல? இல்ல, அவங்க வந்து ஓகே தான், ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க, நாங்க கதையை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலான்ட்டாங்க. கதையை வந்து யாரு, ஆனா என்னாச்சுன்னா சடனா அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு சேனல்ல இருந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு. இவர் ஹீரோ இல்லாம வந்து, ஏன்னா இதோட மெயின் பில்லரே அவர் தான், ஹீரோ வந்து இருக்கணும். ஹீரோ இல்லாம ஒரு எபிசோட் கூட இது வரைக்கும் நாங்க பண்ணதே இல்லை. ஸோ அவர் இல்லாம வந்து இப்ப நீங்க 1 week பண்ணிட்டீங்க, ஸோ எங்களால இதுக்கு மேல கொண்டு போக முடியாது. சேனல் தான் இது பண்ணாங்க. ஏன்னா டிஆர்பி எல்லாம் டவுன் ஆயிடும் சொல்லி அவங்க சேனல் வந்து ஃபீல் ஆயிட்டாங்க. லைக் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பார்த்துருங்க, லைக் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பட் எக்ஸப்ட் ரேஷ்மா அப்படின்னீங்க. நான் அதுதான் கேட்கணும்னு வந்தேன். இப்போ ரேஷ்மா உங்களுக்கும் இருக்க பாண்ட்ஸ் நாங்கள் நார்மலாக பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆயிருக்கு. ஸோ ஏன் அவங்க உங்களுக்கு எதுவும் சொல்லலையா சார்? உங்களுக்கு என்கிட்ட மெசேஜே இருக்கு. நான் லண்டன்ல இருக்கும்போது ரேஷ்மா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் யுவர் லெக்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னோட லெக் ப்ராப்ளம், பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நான் சொன்னேன், ஐ எம் ஆன் பெயின் கில்லர், ஐம் ஃபைன், ஐம் பிளானிங் டு கம் சூன்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியும், ரேஷ்மாவுக்கு தெரியும். ஸோ எனக்கு ரேஷ்மாவுக்கு வந்து நான் நீதான் ப்ரொமோஷன் பண்ணும்போது ரேஷ்மா அண்ட் ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் மதன் எல்லாருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இப்போ என்னாச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஐ மீன் அவங்க சைட்ல இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜெயா கசார் வந்து படம் பண்றதுக்காக தான் சீரியல் விட்டுட்டாருன்னு சொல்லி.
புரியுது உங்களுக்கு. சோ நான் அடிக்கடி சொல்ற விஷயமே இன்டர்வியூஸ்ல எல்லாமே, எனக்கு மூவிஸ்ல சக்சஸ் வந்தாலும் நான் மூவிஸ் பண்ணி தான் இருக்கேன். பட் அவங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க, நான் இத மூவி ஆஃபருக்காக தான் விட்டேன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியும், நான் அவங்களுக்கே சொல்லியிருக்கேன், எனக்கு தெலுங்குல இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது தெலுங்குல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு இந்த டேட்ஸ் ஆல்ரெடி சீரியலுக்காக நான் ப்ளாக் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் 15 சீரியல். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்றேன்னு சொன்னேன். அவங்க இல்ல உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் விட்டேன். அதை கூட நான் ரேஷ்மாவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த சீரியலுக்கு இடையூறா ஏதாவது மூவி ஆஃபர் வந்தா கூட பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாமரம் மூவி அப்புறம் எக்ஸாமி இதெல்லாமே என்னுடைய டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணபடியா நான் பண்ணேன். படம் முடிஞ்சது, மாமரம் மூவி முடிஞ்சது, இப்ப ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இதுதான். சோ இது மூவிக்கா இல்ல. பட் அவங்க சைடுல, ரேஷ்மா சைடுல மூவிஸ்க்காக நீங்க இத விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்கன்றீங்களா? ஆமா, அதான் எனக்கு நான் வேற விசாரிச்சப்ப எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஏன் ரேஷ்மா அப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சோ சில பேர் சொல்றாங்க ரேஷ்மா பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. இப்ப சீரியஸ் சடனா ஸ்டாப் ஆனதால அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்ல. சோ அப்ப அதுக்கு லைம் லைட் எடுக்கிறதுக்காக சும்மா ரேஷ்மா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நக்ஷத்ரா, சைத்ரா பெருசா எதுவுமே போடல. சைத்ரா ஓகே தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் த ட்ரூத். ஏன்னா அவங்களுக்கு பயமா இருந்திருக்கலாம் மேபி, இது வேற ரீசனால இப்ப சீரியல் நல்லா போகல, இல்லைன்னா டிஆர்பி டவுன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இல்லாம இது சீரியல் ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்னுடைய லெக் இன்ஜரி. ஓகே, சோ இது அப்படின்னா இது இந்த சீரியலாலதான் எனக்கு வந்துச்சு. இப்ப இந்த சீரியல் ஸ்டாப் ஆகிறதுக்கு லெக் இன்ஜரி காரணம். ஆனா எனக்கு லெக் இன்ஜரி வந்ததுக்கான இந்த சீரியலுக்காக நான் ஓவர் வெயிட் ஆனதான், நான் வெயிட் ஜாஸ்தி குண்டானதுதான் என் காலுக்கு இதாயிடுச்சு. ஓகே, சோ இது இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ், இட்ஸ் அ பேட் லக். பட் ஆனா ஃபேக்ட் அதான், நான் அதை சொல்லிட்டேன். நான் அதை ஓப்பனா, ஏன்னா நிறைய இது ரூமர்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஓகே நானே என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இதான் நடந்துச்சு, இதுக்கு காரணம் இதான் சொல்லிட்டேன். ஆனா அதுல அவங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு புரியவே இல்லை, சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களோட போஸ்டுக்கு கீழே நக்ஷத்ரா கமெண்ட் பண்ணாங்களா இது உருட்டுன்னு? ஆமா ஆமா, அதாவது ஒரு சாதாரண பரவாயில்ல. இப்ப நக்ஷத்ரால ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆர்டிஸ்ட், புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப அவங்க ஏன் அப்படி போடணும்? என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நக்ஷத்ரா, சைத்ரா ரெட்டி, ரேஷ்மா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மேபி அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். ஏதாவது என்னன்னா, இப்ப ரேஷ்மாக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தேவை. ஓகே, சோ அதுக்காக இப்ப ரேஷ்மா இப்ப லைன்ல இருக்கிறதுக்காக என் பேரை ஏன் மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னை பத்தி ஏன் தேவையில்லாம, அங்க ஒண்ணுமே இல்லை பேசுறதுக்கு. நான் இந்த லெக் இன்ஜரி நடந்தப்பவே என் ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க, கவலைப்படுறாங்கிறதுக்காக அப்பவே நான் ஒரு போஸ்ட் போட்டேன். இது என்னோட அந்த கால வீடியோ எடுத்து அது ஒரு போஸ்ட் போட்டு, இது இப்படி ஆயிருக்கு, நான் ரெஸ்ட் எடுப்பேன். இந்த டைம்ல ரேஷ்மா இருந்தாங்க பக்கத்துல. எனக்கு அதான் புரியவே இல்லை, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒன்னும் புரியவே இல்லை. சைத்ரா ரெட்டி இருக்கட்டும், அவங்க ஃபேன்ஸ் அண்ட் இப்ப நக்ஷத்ரா கமெண்ட் பண்ணதுக்கு ஏன் இப்படின்னு சொல்லி கேட்டீங்களா ரேஷ்மா? இல்ல நான் வாய்ஸ் ரிங் பண்ண ரேஷ்மா எடுக்கல போன. சோ இதுக்கு முதல் ரேஷ்மா எனக்கு கடைசி அனுப்பிய மெசேஜ் இருக்கு, எங்க ஸ்கிரீன்ஷாட் அவங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புறேன். சோ அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன், என்னாச்சு ரேஷ்மா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல. சோ ஐ டோன்ட் நோ. பட் அவங்க கமெண்ட் பண்ணாங்களா? ஒன்லி நட்சத்திரம் மட்டும் தான் கமெண்ட் பண்ணாங்க. இல்ல சைத்ரா ரெட்டி தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் த ட்ரூத் என்ன போட்டாங்க. சோ தட்ஸ் இட், அவங்க போட்டாங்க. பட் அதுக்கு சைத்ரா ரெட்டி போட்ட அதுக்கு கீழே ரேஷ்மாவோட ஃபேன் பேஜ் இருக்கிறவங்க அவங்க போய் ஏதோ போட்டிருந்தாங்க நம்மளா, இது நீங்க இது ஏதோ போய் அத மாதிரி. அப்பதான் இன்னொரு இதுல நட்சத்திராவோடது உருட்டுன்னு இருந்துச்சு. சரி, இப்ப என்னன்னா இவ்ளோ நீங்க டெடிகேட்டடா இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அந்த கேரக்டருக்காக, இவ்ளோ இன்புட்ஸ் போட்டிருக்கும் போது ஏன் இப்படி ஒரு விஷயம் ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இப்போ ஒரு நெகட்டிவிட்டி அண்ட் உங்க மேல அவங்களோட ஃபேன்ஸ் இப்படி பிளேம் வைக்கும் போது எப்படி இருக்கு? இப்ப நான் எப்படிப்பட்ட ஹீரோன்னா, லேட் நைட் ஆனாலும் நான் தூங்கத்துக்கு முதல் நான் போட்ட கமெண்ட்ஸுக்கு என்னுடைய போஸ்டுக்கு யாராவது கமெண்ட்ஸ் போட்டா அதுக்கு அட்லீஸ்ட் தேங்க்யூன்னு டைப் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நான் ஒரு ரெசிப்ரோகேஷன், ஒரு அப்ரிசியேஷனுக்காக எனக்காக கஷ்டப்பட்டு எவ்வளவு பேஜஸ் எழுதுவாங்க கமெண்ட்ஸ், அதுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு பேர்ல தேங்க்யூ போடுவேன். இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க போய் திருப்பி நான் ஃபைட் பண்றத. ஐ எம் நாட் இன் தட் ஸ்டேட்டஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அப்ப நான் என்ன பண்ணேன், அதை டிலீட் பண்ணேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதை போய் ஒரு பெரிய விஷயமா போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அது ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு, ஏதோ சம்திங் கோன் ராங் இன் தேர் ஹெட். அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு புரியவே இல்லை ஏன் பண்றாங்கன்னு. ஆனா நான் யார் சொல்றா அதை ஏன் நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்ட்டு? அந்த ரேஷ்மாவோட ஃபேன்ஸ் அவங்க அவங்க பேஜ்ல இதை எடுத்து போட்டுதான் இப்ப என் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க.
என்னுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன, அதாவது எனக்கு வந்து நீங்க போட்ட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, ஓகே, அது வந்து தப்பா இருக்கு, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நான் அதை டெலிட் பண்ணேன். அந்த மாதிரி அதாவது அவங்க தேவையில்லை எனக்கு, அப்புறம் அவங்கள பிளாக் பண்ணேன். அது வந்து ஏன்னா ஒரு சூரியனை பார்த்து நான் குறைச்சா வந்து திருப்பி சூரியனை பண்ண போகுது, புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாம் போய் நான் ரிப்ளை பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஆனா மத்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஒப்வியஸ்லி ரேஷ்மா வந்து இப்ப சீரியல் சடனா ஸ்டாப் ஆனதால அவங்களுக்கு வந்து இன்கம் போயிடுச்சு, அந்த ஆதங்கத்துல அவங்க சொல்லியிருக்கலாம். சோ அதுக்காக வந்து இதுக்கு காரணம் நான் தான். இதுக்கு காரணம் நான் வந்து ஒரு மூவிக்கா விட்டு போனோம், இல்லைன்னா வந்து ஏதோ சண்டை பிடிச்சு போனா பரவாயில்ல. நான் நின்னதுக்கு காரணம் என் கால் பிரச்சனை. அது நான் நிக்கவே இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன். இவ்வளவு எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணி நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ளேயே வந்து இவங்க சுபம் போட்டாங்க. நான் என்ன பண்றது? உங்களுக்கு எப்ப சார் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி சீரியல் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? நான் கிளம்பி இங்க வந்து லேண்ட் ஆகிற எனக்கு தெரியுது. உங்ககிட்ட இன்ஃபார்மே பண்ணலையா இந்த மாதிரி சீரியல் ஸ்டாப் பண்ண போறோம்ட்டு? இல்ல, இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சேனல் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு. அதனால நான் ரிஸ்க் எடுத்தே வந்தது. சோ ரிஸ்க் எடுத்து வந்தப்ப வந்து இந்த சீரியல் ஸ்டாப் பண்ண சொன்னோன்னே இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப சேனலை கூட என்னால பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா நான் இல்லாம அவங்க கொண்டு போயிட்டாங்க. சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இதாகிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஏன் ஹீரோ காட்ட மாட்டேன்றீங்க, புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களுக்கு அதை சொல்ல முடியாதுல்ல. நீங்க இல்லாம போயிருக்கும் சார் எபிசோட்ஸ் எவ்வளவு, ஒரு மாசம் இருக்குமா? ஐ திங்க் ஒரு 10 days. 10 days. ஓகே. நீங்க சர்ஜரி முடிஞ்சு எவ்வளவு நாள்ல பேக் வரீங்க இந்தியாக்கு? 14 days. பட் ஆக்சுவலி நீங்க ஒரு 2 months கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும், ஆனா நீங்க ஒரு 15 daysல வரீங்க. ஆமா ஆமா. இப்ப ஆக்சுவலி என்ன வந்து இவங்க டாக்டர் சப்போஸ் அலோவ் பண்ணல நான் ட்ராவல் பண்றதுக்கு ரிஸ்க்னு சொன்னா, நீங்க வந்து எனக்கா வெயிட் பண்ணாம நீங்க வேற ஒரு ஹீரோ ரீப்ளேஸ் பண்ணிக்கீங்க, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு வாய்ஸ் நோட் கூட போட்டு அனுப்பி விட்டேன். யாருக்கு? இபி. பட் ஏன் அந்த ஹீரோ ரீப்ளேஸ்மென்ட் நடக்கல சார்? இல்ல, அது சேனலுக்கு அதுல உடன்பாடு இல்லையா? சேனலுக்கு வந்து இல்ல ஜெயா கேஷ் தான் பண்ணா ஓகே, இல்லாட்டி வேணான்ட்டாங்க. So actually the overall interviewல உங்ககிட்ட பேசும்போது உங்களோட சைடுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தெரியுது. அண்ட் நீங்க எவ்வளவு டெடிகேட்டடா இது ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இன்னும் உங்களோட படங்கள் வரவிருக்குது, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் அஸ் இன்டர்வியூ சார். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ சோ மச். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா.